Okay, let's start with the user management. Okay, let's start with user management. Linux user management. Okay, so by Linux we will have two kind of user. Okay, in Linux we have two kind of user. One is normal user, will have limited access. Okay, one is normal user, will have limited access. Okay, another one is root user. Okay, so in Linux user management, when it comes to Linux user management, we'll have two kind of user. Okay, when it comes to Linux user management, we'll have two kind of user. One is normal user, another one is root user. Okay, if in the normal user root user can difference now, normal user, as I said, it will have limited access. When it comes to root user, we'll have entire OS level access, entire OS level system level access இருக்கும். Okay, so எதுக்கு ரெண்டு கைண்ட் ஆஃப் யூசர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில எல்லாருக்குமே எல்லா பர்மிஷன் கொடுத்தா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஃப்ரெஷர்ஸ் டு ஃப்ரெஷர்ல இருந்து ஒரு கம்பெனி சிஇஓ சிடி வரைக்கும் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே லெவல் பெர்மிஷன் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன்? த ஃப்ரெஷர்ஸ் கேன் மிஸ்யூஸ் இட். இட்ஸ் நாட் ஓன்லி ஃப்ரெஷர்ஸ், எவ்ரி ஒன். ஓகே, அப்போ வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே ஒரே லெவல் ஆஃப் பெர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தே கேன் மிஸ்யூஸ் த பர்மிஷன்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ வந்து கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ரோல், அந்த கம்பெனில அவங்களோட ரோல் என்னன்னோ அந்த ரோல் பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு எங்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம், அந்த ஆஃபீஸில் எங்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம், என்ன டூல்ஸ் ஆக்சஸ் கொடுக்கலாம்னு பார்த்து பர்டிகுலர் ஆக்சஸ். ஒரு சீனியர் இன்ஜினியருக்கும் அந்த கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் தான் இருக்கும். அவருக்கு என்ன ரோலோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் they will be having the access. Clear? They will be having the access. Clear? But now, what is the problem is, okay, now what is the problem is, எல்லாருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் கொடுத்தா the problem is security issue. Will they face a security issue? So security la there is a rule called least privilege rule. Least privilege rule. That means எவ்வளோ லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்க முடியுமோ, தட் மீன்ஸ் எவ்வளோ கம்மியான ஆக்சஸ் கொடுக்க முடியுமோ, யூ ஹேவ் டு கிவ். எவ்வளோ லீஸ்ட் ப்ரிவிலேஜ் உங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளோ லீஸ்ட் ப்ரிவிலேஜ் யூ ஹேவ் டு கிவ் டு யுவர் யூசர்ஸ். ஏன்னா டு அச்சீவ் த செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அப்போ அதே மாதிரி தான் லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்லையும். ஸோ லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசர். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசர்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷின் இருக்கு. இப்போ இந்த மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ யூசர் கால்ட் பிரேம். அவர் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாரு. ஓகே, இப்போ தெர் இஸ் அ யூசர் கால்ட், ஓகே, அவர் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாரு. ஓகே, இப்போ பிரேமுக்கு வந்து யாரு பிரேம் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாரு. அப்போ இது ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வச்சுக்கோங்க. let's consider this is a production system, prod system. Okay, this is a production system. அப்போ பிரேமுக்கு இது ஆக்சஸ் கொடுக்குறோம், ஒரு நார்மல் யூசர் ஆக்சஸ் கொடுக்குறோம். இப்போ பிரேமுக்கு ரூட் ஆக்சஸ் கொடுக்குறது பெட்டரா இல்லை ஒரு நார்மல் யூசர் ஆக்சஸ் கொடுக்குறது பெட்டரா? எனிவா, பிரேமுக்கு நார்மல் யூசர் ஆக்சஸ் கொடுக்குறது பெட்டரா ஆர் எல்ஸ் கிவிங் ரூட் யூசர் இஸ் பெட்டர்? எது பெட்டரா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் வந்து ஒரு பிரேமுக்கு இப்போ ரூட் ஆக்சஸ் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் we are giving a பிரேம் ரூட் ஆக்சஸ். இப்போ பிரேம் வந்து ப்ராசஸ் சர்வரில் இந்த ரூட் ஆக்சஸ் யூஸ் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், எல்லா ஆக்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பிரேம் இஸ் கோயிங் டு லீவ் த கம்பெனி. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பிரேம் இஸ் கோயிங் டு லீவ் த கம்பெனி. அப்போ பிரேமுக்கு ரூட் யூசரோட பாஸ்வேர்டு தெரியும், ரூட் யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு தெரியும். இப்போ அவர் வேற கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமும் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சா கரெக்டா இருக்குமா? யூ கேன் மிஸ்யூஸ் சம், ரைட்? சரி, வரல, நான் பாஸ்வேர்டை மாத்துறேன்.
மாத்தினாலும் எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு. ஸோ எண்ட் ஆஃப் டே அப்போ ரூட் யூசர் ஆக்சஸ் கொடுக்கறது இட்ஸ் நாட் கரெக்ட். புரியுதா? யூ கான் கிவ் ரூட் யூசர் ஆக்சஸ். அப்போ பிரேம்க்கு ஒரு நார்மல் யூசர் ஆக்சஸ் தான் கொடுப்போம். ஓகே, நார்மல் யூசர் ஆக்சஸ் தான் ஒரு இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆக்சஸ் கொடுப்போம். குட், ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஓகே, லெட்ஸ் கன்சிடர். ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க. இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்போது எந்த யூசரா ரன் பண்ண போறீங்க? ரூட் யூசரா இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ண போறீங்களா? இல்ல இந்த இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு நார்மல் யூசர். இந்த சாஃப்ட்வேர் ரூட் யூசரா ரன் பண்றது செக்யூரா? லைக் கன்சிடர் அப்பாச்சி மாதிரி சாஃப்ட்வேர், யூ கேன் கன்சிடர் டாமிக் சாஃப்ட்வேர், எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் ரூட் யூசரா ரன் பண்றது பெட்டரா, இல்ல இந்த சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு, ஓகே லிசன், இந்த சாஃப்ட்வேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு ரன் ஆகிறதுக்கு என்னென்ன பர்மிஷன் வேணுமோ அந்த பர்மிஷன் இந்த, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்பாச்சி வச்சுக்கோங்க. அப்பாச்சின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன். இப்போ இந்த அப்பாச்சி சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு என்னென்ன பர்மிஷன் வேணுமோ அது மட்டும் நான் கொடுத்துருவேன். விச் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ்? எது பெஸ்ட் ப்ராக்டிஸ்? இந்த அப்பாச்சி யூசருக்கு, இந்த அப்பாச்சிங்கிற ஒரு யூசருக்கு, ஓகே இந்த அப்பாச்சிங்கிற ஒரு, ஓகே இந்த அப்பாச்சிங்கிற இந்த நார்மல் யூசருக்கு கிரியேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு என்ன பர்மிஷன் வேணுமோ அந்த பர்மிஷன் கொடுக்கறது தான் பெட்டர். அந்த பர்மிஷன் கொடுக்கறது தான் பெட்டர். ஓகே, ஏன் அப்படி பெட்டர் அப்படின்னா, ஓகே வை இட்ஸ் பெட்டர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பாச்சி யூசருக்கு நீங்க ரூட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, இந்த அப்பாச்சி யூசருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? யூ ஹேவ் given the root access. ஓகே, ரூட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க. ஒருவேளை இந்த சாஃப்ட் அப்ப இந்த அப்பாச்சி ரன் பண்ணும்போது என்ன ஆக்சஸ் வச்சு ரன் பண்ணும்? ரூட் ஆக்சஸ் வச்சு ரன் பண்ணும். ரூட் ஆக்சஸ்னா என்ன? என்டையர் சிஸ்டம் ஆக்சஸ். என்டையர் சிஸ்டம் ஆக்சஸ், ஓஎஸ் லெவலில் என்டையர் கண்ட்ரோல் இருக்கும். ஒருவேளை இந்த சாஃப்ட்வேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு பக் இருக்கும், நிறைய நடந்துருக்கு இது மாதிரி. உங்க அப்பாச்சி சாஃப்ட்வேர்ல ஒரு பக், அந்த பக் மூலியமா வந்து, ஓகே உங்க அப்பாச்சி சாஃப்ட்வேர்ல ஒரு பக் இருக்கு. அப்பாச்சி சாஃப்ட்வேர் சம் பக். இப்போ அந்த பக் மூலியமா வந்து மொத்த சிஸ்டமும் டேக் ஓவர் பண்ண முடியுமா? இஃப் யூ கிவன் அப்பாச்சி ரூட் ஆக்சஸ், மொத்த சிஸ்டமுக்கு டேக் ஓவர் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ இட். ஸோ அதனால தான் root user does not prefer, we'll go for non-user. Okay, எல்லா இடத்துலையும் நம்ம root user யூஸ் பண்ண மாட்டோம். Got it? So let's go and see how to create a user. First, users எப்படி create பண்றது பார்க்கலாம். Okay, இப்போ user add train ஒரு user create பண்ணலாம், ஒரு non user. எனக்கு permission denied வரும், ஏன்னா ஒரு நார்மல் யூசர், ஒரு நார்மல் யூசரால யூசர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஈஸ்ட் டைப் யூசர், எந்த யூசரோட லாகின் இருக்க? ஓகே, ஸோ அப்போ வந்து எந்த யூசரை லாகின் பண்ணியிருக்கேன்? ஐ வில் லாகின் ஆஸ் த ஈஸி டு ஐஃபன் யூசர். நான் ஈஸி டு ஐஃபன் யூசராக தான் லாகின் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த யூசருக்கு, ஓகே இந்த ஈஸி டு ஐஃபன் யூசருக்கு ஒரு யூசரை ஆட் பண்ண பெர்மிஷன் கிடையாது. பட் வி கேன் கிவ் த பெர்மிஷன். நான் சொல்லித்தரேன் எப்படி பெர்மிஷன்ஸ் யூசர்ஸ் கொடுக்குறது பார்க்கலாம். அப்போ கரண்டா இந்த ஈஸி டு ஐஃபன் யூசருக்கு பர்மிஷன் கிடையாது. எதுக்கு? யூசர்ஸ் ஆட் பண்ண பெர்மிஷன் கிடையாது. சரி, ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். அப்போ என்ன பண்ணணும்? we have to switch to root user. இப்போ root userக்கு தான் பை டிஃபால்ட்டாக எல்லா பர்மிஷனும் இருக்கும். ஸோ அப்போ root user எப்படி switch ஆகுது? sudo stand for super do user. சூப்பர் யூசரா sudoன்னு சொல்லுவோம். சூப்பர் யூசர் switch ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன யூசரா லாகின் இருக்கேன்? ஓகே, I'm logged in which user? I log in as the root user. இப்போ I can add a user. User add. Clear? User add.
யூசர் ஆட் ஃப்ரேம் யூசர் ஆட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ் wd frame. We have to set a password. So how will you set a password? Using pass wd frame. Let's set a password for frame. That's all. சரி, இப்போ இந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணும்? How to check? Okay, how to check whether this user is created or not? அப்போ இந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். How we can check? cat/etc pass wd. ஸோ இடிசிங்கிறது இங்க என்னன்னா கான்ஃபிகரேஷன் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. லினக்ஸ்ல இடிசி என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஃபிகரேஷன் டைரக்டரி. ஏன் வந்து இடிசியை வந்து கான்ஃபிகரேஷன் டைரக்டரி சொல்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து இடிசியை வந்து கான்ஃபிகரேஷன் டைரக்டரி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ல எது கான்ஃபிகரேஷன் ஆப்? when comes to your mobile phone, which is your configuration app? உங்க செட்டிங்ஸை தான் நம்ம கான்ஃபிகரேஷன் ஆப் சொல்லுவோம். உங்க செட்டிங்ஸை தான் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அப்படின்னா நீங்க ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிங்டோன் மாத்தினா அங்கே போய் ரிங்டோன் மாற்றி சேஞ்ச் லேட்டஸ்ட் ரிங்டோன் என்ன வச்சுருக்கீங்க பார்க்கலாம். லைக் வைஸ் யூ கேன் சி லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி நீங்க சிஸ்டம் லெவலில் ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அந்த இடிசி டைரக்டரிக்குள்ள போய் தான் சேவ் ஆகும். சிஸ்டம் லெவலில் நீங்கள் எப்படி செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ணால் செட்டிங்ஸில் போய் தெரியும். அதுமாதிரி சிஸ்டம் லெவலில் நீங்கள் எதாவது கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இடிசி டைரக்டரிக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் கான்ஃபிகர் ஆகும். ls/etc இதில் இருக்கிறது எல்லாமே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். நீங்கள் எதை கான்ஃபிகர் பண்ணாலும் இதில் போய் செய்வோம். if you configure anything that will be going unsaved here. ஏன்னா இதில் தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். உங்களோட என்டையர் ஓஎஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இஸ் present here. Got it? Okay, fine. Okay. Now what I do, let's check cat etc pass wd ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். We'll be having a file called pass wd. இந்த ஃபைலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கும். சி பிரேம்ங்கிற யூசர் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ எந்த டைரக்டரி cd/cat போட்டு ரீட் பண்ணிக்கலாம். cat/etc டைரக்டரிக்குள்ள pass wd ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீட் இட். ஓகே, இந்த ஆட் பண்ண யூசரை நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ யூசரை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, குட், எவ்ரிதிங். we have to know important thing. நீங்க ஒரு யூசரை கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் அக்கௌண்ட், when you create a user account, when you create a okay, cool. when you create a user account, என்னென்னலாம் கிரியேட் ஆகும்? நான் வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது, ஓகே, நான் வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் எனக்கு கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு or else when I add a user, okay, when I add a user, what happened? என்ன நடக்கும்? ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிருக்கா? எஸ். cat/etc பாசிபிள். இதுக்குள்ள நிறைய யூசர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் பிரேம்கிற யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், அந்த யூசருக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். குரூப் லைக் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஐ டீச். ஓகே, குரூப்ஸ் கிளாஸ் அப்போ நான் டீச் பண்ணுறேன். ஸோ அந்த யூசருக்கு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். Got it? Fine. Good. Next, அந்த யூசருக்கு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி, ஹோம் டைரக்டரி, அந்த யூசருக்குன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். எதுக்கு அப்படின்னா அந்த யூசரோட ஃபைல்ஸ் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த யூசர் வந்து அவரோட ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே தான் மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி அந்த யூசர் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண அப்படின்னா எங்கேயும் பர்மிஷன் இருக்காது. இந்த ஒரு ஹோம் டேரக்டரியில் வர அவரோட ஹோம் டேரக்டரியில் மட்டும் தான் பர்மிஷன் இருக்கும். அதுக்குள்ளே என்ன வேணா அவர் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டைரக்டரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஆர் இட்ஸ் கால்ட் அஸ் ஹோம் டைரக்டரி கிரியேட். அந்த யூசருக்கு ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகும். ஓகே,
லைக் ஒர்க் ஸ்பேஸ். செக் பண்ணலாமா இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்காங்க? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். செக் பண்ணியாச்சு. குட், we have checked this one. அந்த யூசருக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த யூசருக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். செக் பண்ணலாமா? செக் கேப், அதுவுமே இடிசி தான் இருக்கும். இடிசி குரூப்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல இந்த சிஸ்டம்ல என்னென்ன குரூப் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த சிஸ்டம்ல என்னென்ன குரூப் இருக்கு? பிரேம்னு ஒரு குரூப் இருக்கு, ஈஸ்ட் டைஃபன் யூசர்னு குரூப் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூசர்ஸும் பார்த்தீங்களா அதில் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் டைஃபன் யூசர், பிரேமு, டிசி டம்ப், சம் சிஸ்டம் யூசர்ஸ் இருக்கும். ஏன்னா சிஸ்டம் டாஸ்க்லாம் நடக்கும்போது இந்த கைண்ட் ஆஃப் யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அதுக்குன்னு சில பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த யூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப்லேயே நிறைய யூசர்ஸ் இருக்கும். அதில் பிரேம்ங்கிற ஒரு குரூப் இருக்கு. ஓகே, பிரேம்னு ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கு, பிரேம்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அக்கௌண்ட் பிரேம்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு எங்க ஹோம் டைரக்டரியில். ஸோ இது உங்களோட ஹோம் டைரக்டரி. திஸ் இஸ் யுவர் ஹோம் டைரக்டரி. சிடி சிடி ஃப்ரேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. கிளியர், காட் இட். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? லெட்ஸ் ஸ்விட்ச் டு பிரேம் அக்கௌண்ட். பிரேம் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். லெட்ஸ் சி ஃப்ரம் ரூட் யூசர். ஓகே, லெட்ஸ் ஸ்விட்ச் டு பிரேம் அக்கௌண்ட். ஸோ பிரேம் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? SU stands for switch. Switch to Prem. That's all. SU stands for switch. Switch to Prem account. இப்போ இங்கே என்ன ஆகும்? பிரேம்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, ஓகே, பிரேமோட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்விட்ச் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் என்டர் த பாஸ்வேர்ட். See, so currently I'm logged as a Prem user. Who am I? Good. Okay, இப்போ நான் கரண்ட் டைரக்டரி பார்க்குறேன். On which current directory I am present? I am present in home east hyphen user. நான் எந்த டைரக்டரியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கேன்? I am present in the directory called home east hyphen user. home east hyphen userங்கிற ஒரு ஹோம் டைரக்டரியில் நான் வந்து என்ன இருக்கேன். சரி, ஓகே, ஈஸ்ட் ஹைஃபன் யூசர் ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ பிரேமால ஈஸ்ட் ஹைஃபன் யூசர் ஹோம் டைரக்டரியில் ஏதாவது கண்டென்ட் எழுத முடியுமா? பிரேமால ஈஸ்ட் ஹைஃபன் யூசர் டைரக்டரியில் ஏதாவது கண்டென்ட் எழுத முடியுமா? நோ. ஏன்னா அந்தந்த யூசர் அவங்க ஹோம் டைரக்டரியில் தான் ஒர்க் பண்ண முடியும். அந்தந்த யூசர் அவங்களோட ஹோம் டைரக்டரியில் தான் ஒர்க் பண்ண முடியும். லெட்ஸ் சி. எல்எஸ் போடுறேன். சி பெர்மிஷன் டினைட். ஒரு பிரேம் யூசராக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். எம்டிடிஆ வெல்கம். ஸோ பிரேம் யூசரா ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ டைரக்டரி கால் வெல்கம். பாருங்க, பெர்மிஷன் டினைட். காட் இட், பெர்மிஷன் டினைட். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்? ஈஸ்ட் ஐஃபன் யூசர் ஹோம் டைரக்டில் இருக்கனால தான் எனக்கு எந்த கமெண்ட்ஸும் ஒர்க் ஆகல. பெர்மிஷன் டினைட், பெர்மிஷன் டினைட் வருது. ஈஸ்ட் ஐஃபன் யூசர் டைரக்டரிக்குள்ள நான் பிரேம் யூசரா, ஓகே, நான் வந்து என்ன பண்றேன்? பிரேம் யூசரா வேற ஒரு யூசரோட டைரக்டரியில் நான் என்னோட டைரக்டர்லாம் கிரியேட் பண்ண எப்படி கிரியேட் ஆகும்? புரியுதா? அப்போ பெர்மிஷன் டினைட் வரும். பேக் வந்துட்டு லெட்ஸ் கம் பேக். இப்போ என்ன பண்ணணும்? பிரேமோட யூசர் டைரக்டரிக்குள்ள போகணும். ஹோம் டைரக்டரிக்குள்ள சிடி பிரேம். இப்போ இங்க என்ன பண்ண முடியும்? பிரேமால யூ கேன் டூ எனி திங். சி எம்கேடிஏ ஆர் DevOps or that sample or txt. Okay, like that you can do anything. Okay, you can write the content. Let's write the content. Okay,
Got it? This is what you create a user. You just switch to your home directory, user home directory. This is how it works. Okay, fine. People, let's make some more, learn some more concepts. Okay, fine. Okay. So now what I do, actually in the user name என்ன அப்படின்னா, let's say put who am I? Yeah. In the user name என்ன Prem Kumar. In the user full name என்னது Prem Kumar. But by mistake, what I did, I given a wrong name. By mistake நான் என்ன பண்ணிட்டேன், அந்த யூசரை கிரியேட் பண்ணும்போது, ஓகே பை மிஸ்டேக் வாட் ஐ டன், அந்த யூசரை நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, I just created a wrong username. I just created the wrong username. ஒரு தப்பான யூசர் நேம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். பிரேம்குமார் பதிலா பிரேம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்றது? How to rename the user? That's a use case. What is the use case? How to rename the user? For example, அப்ப என்னென்னலாம் rename பண்ணோம்? What are the things should be renamed? User account rename பண்ணணும், group rename பண்ணணும், home directory rename பண்ணணும். ஸோ நார்மலாக உங்களுக்கே தெரியும், directory rename பண்றதுக்கு என்ன கமெண்ட், இது உங்களுக்கே தெரியும், which I have already taught. To rename the directory, the command used is mb. Am I right? mb. To rename the directory, okay, to rename the directory, the command used is mb command. So அப்போ mb command use பண்ணி, okay, mb command use பண்ணி you can rename the directories. Correct? So let's go and rename. So back on mb prem to prem kumar. Permission இருக்கா பாத்துக்கோங்க. Let's check. Permission denied. அப்போ யாரால rename பண்ண முடியும்? Who can rename? Root user can rename. So let's switch as a root user. Okay. su. Okay. Sudo su. Sudo su. Sudo user switch. Sudo su. Okay, I switched as a root user. Okay, now root user switch item. Okay, so switch root user. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், su root போட்டு root user switch ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், as a root user, okay, as a root user, I can rename the directory. Okay, so அப்போ வந்து பிரேம்ங்கிற யூசரை rename to Prem Kumar. That's all. Okay, clear? That's all. Okay, like same way. Okay, like same way, group user account name rename, home directory rename பண்ணிட்டோம். Okay, we also want to rename the your user account, then info. இது ரெண்டுமே நீங்க rename பண்ணணும். Let's go and rename. So how to rename? Simple. User mode, user mode, user modification. User mode is called as user modification. Above user modification hyphen ag. Sorry, you have to rename, right? User modification hyphen l, new login name. Hyphen l stands for new login name. New login name என்னது? Prem Kumar. Prem Kumar to Prem. Old name வந்து Prem. Got it? Clear? Okay, so user mode hyphen l, new login name, Prem Kumar to Prem. Let's check whether rename.
past already. See, it has been changed to Prem Kumar. Prem Kumar ne change. Okay, next. Next rename padu group. We have to rename the group. So how to rename the group? User mod mari group mod. Group modification. User name modify panna user mode. Group name modify panna group mode. Clear? So group mode -n. அங்க வந்து -l new login name. அங்க வந்து -l new login name. இங்க -n. Okay, new group name. N group name என்னது new group name Prem Kumar. Prem Kumar group name. Clear? Got it? Let's check cat. See, rename it. Group Prem Kumar. Any doubts in user management? Say. How to delete the user? How to delete the group? ஏன்னா இப்போ வந்து let's consider Prem Kumar வந்து company leave ஆறாரு. It's just moving to next company. So how to remove its access? எப்படி access remove பண்றது? Simple. User deletion Prem Kumar. இப்போ இந்த கமாண்ட் நீங்க கொடுக்கும்போது ஓகே இந்த கமாண்ட் நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரேம் குமார்ங்கிற யூசர் டெலிட் ஆயிரும், யூசர் அக்கௌண்ட் டெலிட் ஆயிரும், குரூப் அக்கௌண்ட் டெலிட் ஆயிரும். ஆனா ஹோம் டைரக்டரி ரிமூவ் ஆகாது. நீங்க யூசர் டெல் பிரேம் குமார் கொடுத்தீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், யுவர் பிரேம் குமார் யூசர் அக்கௌண்ட் வில் பி டெலிட்டட் அண்ட் group account. Okay, group account will be deleted, but Prem Kumar ஓட ஹோம் டைரக்டரி டெலிட் ஆகாது. ஏன்னா அதுல ஒரு டேட்டா இருக்கும் மாதிரி, அதோட ஒரு டேட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்சிஸ் தான் ரிமூவ் பண்ண தவிர அவரோட டேட்டா ரிமூவ் பண்ண தேவை. ஏன்னா அந்த டேட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல் டேட்டாவா இருக்கலாம். ஸோ அதை பேக்கப் எடுத்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நாட் டெலிட் இட். ஸோ அப்போ இந்த கமெண்ட் கொடுக்கும்போது அவரோட டேட்டா டெலிட் ஆகுது, அவரோட ஆக்சிஸ் தான் டெலிட் ஆகுது. கிளியர்? See, check. See, இல்லையா யூசர் அக்கௌண்ட் இல்லை. ஓகே, குரூப் அக்கௌண்ட்டும் இல்லை, பட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இருக்கும். டைரக்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். ஓகே, ஸோ நவ் வாட் யூ கேன் டூ, ஓகே நவ் வாட் யூ கேன் டூ, யூ கேன் திஸ் ரிமூவ் பேக்கப் எடுத்து இந்த பிரேம் குமார் டைரக்டரி பேக்கப் எடுத்து எனக்கு டேட்டா இருக்கு இதை இங்கே ஓகே இதுக்குள்ள டேட்டா இருக்குன்னா இது பேக்கப் எடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், -r பிரேம் குமார் போட்டீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, சி இது மாதிரி கேட்கும் கேன் ஐ டெலிட் எஸ்ஆர் ஒன்று. இது மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வேணாம் அப்படின்னா எஃப் கொடுத்துருங்க, ஃபோர்ஸ் என்ன நடந்தாலும் டெலிட் பண்ணு. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். கிளியர்? got it? Okay, fine. Any doubts? Okay, let's do another thing. Okay, let's create a user called Anu. User at Anu. Okay, I'm just adding a user called Anu. அப்ப அனுங்கிற யூசரை வந்து just I'm adding. Add பண்ணிட்டேன். Let's set the password. சரி, exit. Let's switch as Anu. So who am I? Anu. So Anuட home directory இருக்கு. சரி, again I'll switch to root user. சரி, இப்போ அனுங்கிற யூசரை நான் டெலிட் பண்ணணும். ஓகே, அனுங்கிற யூசர் டெலிட் பண்ணணும் ஏன்னா அவங்களும் கம்பெனியோட மூவ் ஆகிறாங்க. ஸோ ஐ டெலிட் இட் வித் ஹோம் டைரக்ட். அவங்களோட ஹோம் டைரக்டரி சேர்த்து டெலிட் பண்ணணும். ஏன்னா நான் பேக்கப் எடுத்துட்டேன், ஏன்னா அது பெருசாக டேட்டா எதுவும் இல்லை. ஸோ அது சேர்த்து டெலிட் பண்ணணும். எப்படி? யூசர் டெல்
Okay, user del anu hyphen remove. இந்த hyphen remove ஆர்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே hyphen remove ஆர்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா it will remove the along with home directory. See, okay, anu login exit ஆகணும். Other problem, let's exit as from anu. Now do it user del anu hyphen remove. See, remove பண்ணிட்டேன். இப்போ பாருங்க அனுட ஹோம் டைரக்டரி இருக்கா பாருங்க. இல்ல. ஓகே. யூசர் அக்கவுண்ட் இருக்கா பாருங்க. இல்ல. Clear? Group account இருக்கா. Clear? Any doubts in user management? Okay, any doubts, anyone? Just go and practice this user management. So tomorrow we'll be seeing group management and sudo files. Okay, and package manager, and we'll complete the next class. Okay, then we'll start with Docker. Yeah, permission commands. We'll be seeing tomorrow. Permission, file permissions. Like file, read write access. That will be seeing tomorrow. Okay.